ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் இட்லி தோசைக்கு ஊற்றி சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியான தக்காளி கடையல் இல்லைன்னா தக்காளி சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. குக்கரில் 2-3 விசில் விட்டாலே போதும். இதில் நம்ம பருப்பு எதுவும் சேர்க்க போகிறதில்ல, வெறும் தக்காளி வெங்காயம் மட்டுமே போதும். இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். குக்கரில் 4 பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே 5-6 பூண்டு பல்லும் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி முங்குற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். விசில் வந்ததும் ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தக்காளி நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை நல்லா மசிக்கணும். அதுக்காக எக்ஸ்ட்ரா இருக்கிற தண்ணியெல்லாம் கொஞ்சம் வடித்து எடுத்துகிட்டு பொட்டேட்டோ மெஷர் இல்லைன்னா பருப்பு கடையல் மத்தில் கடைஞ்சி விட்டுக்கலாம். மிக்சியில் சேர்த்து கொரகொரப்பாக பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி பருப்பு கடையிற மத்தில் இந்த மாதிரி கடைஞ்சிக்க போகிறேன். இந்த அளவுக்கு நல்லா கடைஞ்சதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, வடித்து எடுத்து வச்சுருந்தோம்ல, அந்த தண்ணியும் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு சின்ன கரண்டி அளவு இட்லி மாவு சேர்த்துக்கலாம். இது சேர்க்கும்போது நம்மளுடைய தக்காளி சாம்பார் கொஞ்சம் திக்காகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரொம்ப புளிக்காத ஃப்ரெஷ்ஷான மாவு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இந்த மாவு சேர்க்க விருப்பம் இல்லைன்னா 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு இல்லைன்னா அரிசி மாவு தண்ணியில் கரைச்சிட்டு அதை கூட சேர்த்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு 10 சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கும் போது 1/2 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் சேர்க்கும்போது நம்ம தக்காளி கடையில் ரொம்ப ரொம்ப வாசனையாக இருக்கும். இதை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 2 நிமிஷம் போல் ஆகியிருக்கு பாருங்கள். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கடைஞ்சி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாம். நம்ம மாவு சேர்த்துருக்கறனால இது சீக்கிரமாகவே திக்காயிடும். அதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நான் குக்கர்லேயே கொஞ்சம் தண்ணி சேர்த்து அலசிட்டு சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணியை அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணியை அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், நல்லா கொதித்து வந்துடுச்சு. நான் 1 டேபிள் ஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கிறேன். வெல்லம் சேர்க்கும்போது கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுடைய தக்காளி கடையில் ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் சேர்த்துட்டு நம்ம இட்லி தோசை கூட வச்சு சர்வ் பண்ணிக்கலாம். சூடான இட்லி மேலே நிறைய சாம்பார் ஊற்றி சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் இந்த தக்காளி கடையில் வீட்டில் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணிவிட்டு தமிழ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thanks for watching.